பங்களா, இந்த பேய் பங்களாக்குள்ள யாருமே வரமாட்டுக்காங்க. அரசாங்கம் ஃப்ரீயாக இங்கே வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எதுக்காக எல்லாரும் இந்த வீட்டுக்கு வர மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் 4 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான். 4 நபர்கள் ஒரு நபரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படிங்கிறது இன்றளவும் பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இதை பற்றி பேசாத எந்த நீதிபதியும் இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அசாம் மாநிலம் தூப்ரி அப்படிங்கிற இடத்துல மிக முக்கியமான ஒரு கட்டிடம். அந்த கட்டிடம் முழுவதுமாக நீதிபதிகள், நீதிமன்றத்தை சார்ந்தவர்கள் இவங்க மட்டும்தான் அங்கே வாழ்ந்து வராங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த பேய் பங்களாவும் இருக்குது. 1970 இந்த பேய் பங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அசாம் முழுவதும் மாறியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த பங்களாவில் குடியிருந்த ஒரு நீதிபதி என்னை விட்டா போதும், எனக்கு இந்த இடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காலி பண்ணி போறார். அப்படி காலி பண்ணி போகும்போது அவருடைய நிறைய பொருட்களை இந்த வீட்டிலேருந்து எடுக்காமையே போறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ விதமான பயம், இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ஒரு நீதிபதி இவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும்னா அங்கே என்னமோ நடந்திருக்கு. ஒரு நீதிபதிக்கு கொடுக்க வேண்டிய பங்களானா இதுக்கு முன்னாடியும் ஒரு நீதிபதிக்கு தானே இந்த பங்களா கொடுக்கப்பட்டிருக்கும். ஆமாம், ஒரு நீதிபதிக்கு தான் இந்த பங்களா கொடுக்கப்பட்டது. அவருடைய பெயர் உபேந்திரநாத் ராஜ்கோவா என்பது தான். இந்த உபேந்திரநாத் அப்படிங்கிறவர் 1969 அசாமுக்கு மாற்றப்படுகிறார். டிஸ்ட்ரிக்ட் மற்றும் செஷன் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக பணியமர்த்தம் செய்யப்படுகிறார். இந்த பணியில், அதாவது ஜட்ஜா, ஒரு நீதிபதியா அவருடைய வேலையை தெளிவாக செய்து வருகிறார் இந்த உபேந்திரநாத் ராஜ்கோவா அப்படிங்கிறவர். ஒரு நாள், அதாவது 1970களில் அவருக்கு கடைசி வருடம், அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட் எடுக்க போகிற ஒரு வருடம். ஸோ அவருடைய குடும்பத்தை இந்த இடத்துக்கு அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட நாள் ஆசை. ஸோ அவருடைய குடும்பம் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வேறொரு ஏரியாவில் கவுஹாத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி, 3 குழந்தைகள், 3மே பெண் குழந்தைகள். அதில் 2 பெண் குழந்தைகள் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறவங்க படிச்சுலாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த குடும்பம் ஒரு சரஸ்வதி பூஜைக்கு எல்லாருமே இங்கே வராங்க. அதாவது இவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பங்களாவுக்கு வராங்க. அந்த பங்களாவுக்கு இவங்க வராங்க. அப்படி வர்றதுக்கு முன்னாடியே அந்த பங்களா முழுவதும் அலங்கரிக்கப்படுகிறது. என்னுடைய குழந்தைகள் வரப்போறாங்க, என்னுடைய உறவினர்கள் வரப்போறாங்க, சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த உபேந்திரநாத். ஸோ எல்லாருமே வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் விடியல் காலையில் அந்த 2 பெண் குழந்தைகள் சொல்றாங்க, அதாவது அவருடைய 2 குழந்தைகள் சொல்றாங்க, எங்களுக்கு காலேஜ் இருக்கு, நாங்கள் போகணும். ஸோ அவங்கள பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பி வைக்கிறார் இந்த நீதிபதி உபேந்திரநாத். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனைவியும் மூத்த மகளும் தான். ஒரு கட்டத்தில் இந்த உபேந்திரநாத் அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பதற்காகவே நிறைய நபர்கள் இருக்காங்க. 2 வேலையாட்கள், ஒரு சமையல்காரர், இப்படின்னு சொல்லி அந்த வீடு முழுவதுமாக வேலையாட்கள் இருக்காங்க. ஸோ ஒரு வேலையாட்களை உபேந்திரநாத் அவர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு வாஷ்ரூமுக்கு பின்னாடி ஒரு மரம் நிற்குது. அந்த மரத்தினுடைய கிளைகள் வாஷ்ரூமை தட்டிகிட்டே இருக்கு, அது தேவையில்லை, அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி விடு அப்படின்னு சொல்கிறார். அந்த சமையல்காரர் இல்லாட்டி அதை பார்த்து கொண்டிருந்த எல்லா நபர்களும் சேர்ந்து அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறாங்க. உபேந்திரநாத் அவர்கள் சொல்கிறாங்க, போதும், இவ்வளோ வெட்டிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே இதை வெட்ட வேண்டாம், முழுவதுமாக என்ன செஞ்சிருங்க, அப்படியே பேத்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை, அந்த மரம் எனக்கு தேவையில்லை, அங்கே நான் நிறைய பூச்செடிகளை வளர்க்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே அந்த மரம் என்பது முற்றிலுமாக அகற்றப்படுகிறது. அதன் காரணமாக அங்கே ஒரு குழி என்பது ஏற்படுகிறது. அடுத்த நாள் உபேந்திரநாத் அவர்களுடைய மனைவி புட்டுல் அவர்கள் அந்த வழியாக நடக்கும்போது, இங்கே ஏன் இப்படி குழியாக இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி மண் எடுத்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழியை மூட வைக்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்து அந்த குழியை மூடுறாங்க. அப்போ உபேந்திரநாத் அவர்கள் அன்னைக்கு ஈவினிங் அவருடைய நீதிமன்றத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, இந்த குழியை யார் மூடினாங்க, இதை மூடக்கூடாது, திறந்தே வைங்க, நான் நிறைய பூச்செடிகளை வைக்கப் போகிறேன் அப்படிங்கிற உத்தரவை மட்டும் பிறப்பிக்கிறார். இன்னொரு நாள், அதாவது அடுத்த நாளே உபேந்திரநாத் அவர்களிடமிருந்து வேறொரு கட்டளையும் வருகிறது. சமையல் ரூமுக்கு பின்னாடியும் ஒரு மரம் இருக்குப்பா, அதையும் வெட்டிடுங்க, அங்கேயும் ஒரு குழி தோண்டி வச்சிருங்க, நான் பூச்செடிகள் ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க வேலையாட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மரத்தையும் அகற்றி விட்டார்கள். அன்றிரவு, கரெக்டாக சொல்லப்போனால் 1970 வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி
எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுடைய வேலையாட்கள், அவங்களுடைய சமையல்காரர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவருடைய சமையல்காரர் அப்படிங்கிறவர் அவங்க வீட்டுக்கு வரார். அந்த ஜட்ஜி வீட்டுக்கு வராரு. ஜட்ஜி மட்டும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எங்கெங்க உங்களுடைய ஒய்ஃப் மற்றும் உங்களுடைய குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவங்க வீட்டில் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான ஒரு நபருக்கு ரொம்ப பெரிய சீரியஸ் ஆயிடுச்சு. அவங்க நைட்டே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த சமையல்காரர் அப்படியே அவருடைய சமையல் ரூம்லாம் திறந்து பார்க்கும்போது அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறார். விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சமையலறைக்கு பின்னால் ஒரு குழி தோண்டப்பட்டது பார்த்தீங்களா? அந்த குழியில் கொஞ்சமாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இன்னொரு குழியில் ஏதாவது வச்சிருக்காரா இல்லாட்டி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குழி முற்றிலுமாக மூடப்பட்டு இருக்கிறது. யார் மூடி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட். சரி, அந்த டவுட் அப்படியே நிப்பாட்டிட்டார். அடுத்ததா மறுபடி ஒரு 10-12 தினங்களுக்கு பிறகு அவங்களுடைய 2 மகளையும் அழைக்கிறார் இந்த ஜட்ஜ் உபேந்திரா அவர்கள். 2 மகள்களும் சொல்றாங்க, எங்களுக்கு காலேஜ் இருக்கு, எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, நாங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 பெண் குழந்தைகளும் வர மறுத்த போது அந்த 2 பேரும் ஒரு ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கிறாங்க. நேராக ஹாஸ்டல் வார்டனுக்கே அவர் ஃபோன் பண்ணி, கண்டிப்பா என்னுடைய குழந்தைகளை அனுப்ப வேண்டும், நாங்க டார்ஜிலிங்க்கு டூர் போக போறோம், அதுக்கான அனுமதியை தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜட்ஜ் அவர்களை இப்படி கேட்குறாங்களே, அவங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைத்திடலாம் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1970 பஸ் ஏற்றி விடுறாங்க அந்த வார்டன். நேரா பஸ் இந்த துப்ரி அப்படிங்கிற இடத்துக்கே வருது. உபேந்திரா அவர்கள் அந்த அலுவலகத்துக்காக அவருக்கு ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்குங்கள, அந்த வாகனத்திலேயே போய் அவங்களுடைய 2 மகளையும் அழைத்து வருகிறார்கள். அந்த 2 மகள்களும் இவங்க கிட்ட கேட்குற, அதாவது உபேந்திராட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்விதான், அம்மாவும் அக்காவும் எங்க? 2 பேரும் டெல்லி போயிருக்காங்கப்பா, நாமும் இப்போ அங்கே தான் போக போகிறோம், சீக்கிரமாக வீட்டுக்கு போய் எல்லாம் பேக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரே ஒரு உத்தரவு மட்டும் உபேந்திரா சொல்கிறார். அன்றைக்கு இரவு, அடுத்த நாள் காலையில் தான் இவங்களுடைய டிராவல் பிளானாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் 2 மகளையும் காணவில்லை. மறுபடியும் வேலையாட்கள் சமையல்காரர்களுக்கு சின்னதாக ஒரு டவுட், இந்த 2 குழந்தைகள் மகள்கள் எங்கே போனாங்க? இப்படி ஒரு கேள்வி வரும்போது உபேந்திரா அவர்கள் சொல்கிறாங்க, அவங்களும் அவங்க அம்மா அக்கா இருந்த இடத்துக்கே போயிருக்காங்க, நானும் சீக்கிரமாக அங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமையல்காரர்கள் இல்லாட்டி வீட்டு வேலையாட்களுக்கு அடுத்ததாக ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு. பின்னாடி, அதாவது இந்த சமையலறைக்கு பின்னாடி இருந்த அந்த மூடப்படாத குழியும் மூடப்பட்டு விட்டது. இங்கே பூச்செடிகள் வைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டவுட் அப்படிங்கிறது ஜட்ஜி மேலே வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, யாருக்குமே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு பேர் போனவர். ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கி கொண்டே போகிறது. அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதும் நடந்துருச்சு. இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இந்த பங்களா விட்டுட்டு வெளியில் போகிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போக மறுக்கிறார். நிறைய நேரத்தில் இது கோர்ட் கேஸாக மாறுது. அப்படி கேஸாக மாறின பிறகு அவர் என்ன செய்கிறாரு, வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் செல்கிறார். இவர் எங்கே போனார், எங்கே இருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் பல நேரங்களில் பல மனிதர்கள் உங்கள் ஃபேமிலி எங்கே, உங்களுடைய மகள்களை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பதிலை கூறியிருக்கிறார். ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு சில்குரி அப்படிங்கிற இடத்துல, அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சில்குரி அப்படிங்கிற இடத்துல வச்சு அங்கே அவருடைய வீட்டு வேலைக்காரர் ஒருவர் இந்த ஜட்ஜை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது, ஐயா நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு, நான் சில்குரியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், என்னை பார்த்ததை வேறு யார்ட்டையுமே நீ சொல்லிடாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டார். அந்த வேலைக்காரருக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக ஜட்ஜ் நம்மகிட்ட நான் இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். இந்த சந்தேகம் இருந்தாலும் மறுபடியும் அவர் எங்கேயே போகிறாரு, அதே ஜட்ஜ், அதாவது புதுசாக நிறைய ஜட்ஜ் அங்கே வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சேவை செய்வதற்காக செல்கிறார். ஒரு நாள் சில போலீஸ் அதிகாரிகள் இந்த துப்ரி அப்படிங்கிற, அதாவது நீதிபதிகள்லாம் இருந்த அந்த பங்களா இருக்கு பாருங்க, அந்த பங்களாவுக்கு சில விசாரணைக்காக வராங்க. இப்போ புதிய ஒரு நீதிபதி தான் அந்த பங்களாவில் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கும்போது உபேந்திராவை பற்றி கேட்கும்போது உபேந்திரா எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற அந்த விசாரணை எல்லாமே நடைபெற்று வரும்போது அந்த வழியாக அந்த வேலைக்காரரும் வருகிறார். அப்படி அந்த வேலைக்காரர் அந்த போலீஸ்காரங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டார், நான் இப்படி சில்குரியில் வச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனால் அதன் பிறகு அவரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டார். இந்த போலீஸ் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த உபேந்திரா அவர்களுடைய மனைவி இருந்தாங்க பாருங்க, மனைவியினுடைய தம்பி, மிக முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி. கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக உபேந்திராட்ட இந்த போலீஸ் அதிகாரி பேசியிருக்கிறார். அப்போல்லாம் உபேந்திரா என்ன சொன்னார்னா, டெல்லிக்கு உன்னுடைய அக்கா என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே சென்றிருக்கிறார்கள், நானும் சீக்கிரமாக சென்று விடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு லெட்டர் மட்டும் வந்துச்சு, அதன் பிறகு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, அதனால தான் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு, யாருக்கோ என்னமோ நடந்திருக்கு. அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த போலீஸ் அதிகாரியும் சில போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து சில்குரி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அந்த ஹோட்டலில் போய் பார்க்கும்போது உபேந்திரா அங்கே இருக்கிறார். விசாரணை ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட பல மாதங்களாக உபேந்திரா அங்கே தான் இருந்து வருகிறார். என்னுடைய அக்கா எங்கே, என்னுடைய அக்காவினுடைய குழந்தைகள் எங்கே அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது உபேந்திரா சொல்கிறார், டெல்லிக்கு போயிருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் விசாரணை சூடு பிடிக்குது, இல்லை டெல்லிக்கு போகலை, சின்ன விதமான விஷயங்கள் நடந்துருச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா 4 பேரும் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது 2 நபர்கள் மட்டுமே இறந்தார்கள், 2 நபர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் வந்து எல்லாம் சொல்கிறேன், நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போகிறார். அப்படி போன மனுஷன் கதவை திறக்கவே இல்லை. போலீஸ் அதிகாரிகளுக்கு பயம். சின்னதாக கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அவருடைய கை நரம்புகள் வெட்டப்பட்டு உடம்பில் பல காயங்கள், தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. பல மாதங்களுக்கு பிறகு அவருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது விசாரணை ஆரம்பிக்கிறது. அந்த விசாரணையின் போது இந்த உபேந்திரா அவர்கள் வேறு விதமாக மாற்றி சொல்கிறார்கள். என்னுடைய மனைவி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அப்படி கீழே விழுந்து இறந்ததை என்னுடைய மகள் பார்த்து விட்டாள். அப்படி பார்த்த அந்த ஒரு பதட்டத்திலே இருந்ததுனால என்னுடைய மகளுக்கு ஒரு விதமான பயம், ஒரு மனநோய் மாதிரி வந்து தூக்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்டு என்னுடைய மகளும் இறந்து விட்டாள். அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த 2 நபர்களுடைய உடலையும் கிட்ட இருந்த ஒரு குழியில் புதைச்சிட்டேன். வேறு யாருக்குமே சொல்லலை. சொன்னால் எனக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுடைய வேறு 2 மகள்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த விஷயத்த என்னுடைய 2 மகள்களுக்கு நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நாங்கள் வெளியில் போயிருந்தோம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். என்னுடைய 2 மகள்களும் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை நம்புவதற்கு தயாராக இல்லை போலீஸ் அதிகாரிகள். கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை துரிதப்படுத்தும் போது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். அந்த 2 குழிகளிலும் 4 பிணங்கள் இருக்கிறது. என்னுடைய மனைவி, 3 குழந்தைகள், அதாவது 3 மகள்கள். எதுக்காக கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. எதுக்காக கொலை செய்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நான் கொலை செஞ்சிட்டேன், எல்லாரையுமே நான் தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறார். ஒரு நீதிபதி, அதுவும் ரிட்டையர் ஆன ஒரு நீதிபதி, இப்படி எப்படி செய்ய முடியும்? இந்த மாதிரியான ஒரு விசாரணை நடைபெறுகிறது. ஆனால் யாருமே சாட்சி கிடையாது. இதை பார்த்த நபர்களோ இல்லாட்டி இவர் தான் இதை செய்தார் அப்படிங்கிறதுக்கான தகுந்த சாட்சியங்கள் எதுவுமே கிடையாது. இவருக்கு உதவினது ஒரே ஒரு வேலைக்காரர். அவரை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆமாம், குழியை மூடுவதற்காக மட்டுமே நான் உதவினேன், அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். இவங்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை என்பது நடத்தப்படுகிறது. ஒரு 6 வருடங்கள் வழக்கு விசாரணையின் போது பலவிதமான விசாரணைக்காக இவரே, இந்த உபேந்திரா அவர்களே, அவருக்கான ஒரு வழக்கறிஞராக இங்கே வழக்காடுவாராம். என்ன சொல்வார்னா, எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்களாம் நினைக்கலாம், ஆனால் எனக்கு மனநலம் பாதிக்கப்படலை. சப்போஸ் என்னை நீங்கள் மனநல ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிங்கன்னா அது எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். இதற்கு சட்டத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை எல்லாமே அச்சா சொல்லுவாராம். ஸோ எல்லா சட்டத்திலும் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அதில் எப்படி இவர் தப்பிக்கலாம், இந்த மாதிரியான வழக்கு விசாரணை எல்லாமே அவர் சொல்லி ஜட்ஜஸ், அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸையே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பாராம். ஆனாலும் எதற்காக இந்த கொலை செய்தேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் ரொம்ப கராராக இருந்திருக்காரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஜட்ஜஸ் என்ன செய்கிறாங்க, இவருக்கு தூக்க தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கிறார்கள். அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீடிலும் தூக்க தண்டனை தான். அதை எதிர்த்து கருணை மனு தாக்கல் செய்கிறார். கருணை மனுவிலையும் இவர் ஏன் இதை கொலை செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படவே இல்லை. கடைசியா 1976 வருடம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உபேந்திரா அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பது நிறைவேற்றப்படுகிறது. இந்த உலகத்திலேயே முதல் நீதிபதி. ஒரு நீதிபதிக்கு மரண தண்டனை கொடுத்த நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே அது இந்தியாவாகத்தான் இருக்கும். ஆனால் பல நாட்களாக இந்த ஒரு விசாரணையில் மட்டும் எதுக்காக கொலை செய்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பலவிதமான வதந்திகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருந்தது. இந்த உபேந்திரா அவர்கள் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்திருக்கு. அதுக்காக நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்கார். அப்படி எடுக்கும்போது தான் ஒரு விஷயம் உபேந்திரா அவர்களுக்கு தெரிந்தது. அவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் அந்த ஒரு திறன் இல்லவே இல்லை, பிறப்பிலே அவருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன் இல்லை என்றால் இந்த 3 குழந்தைகள் யாருக்கு பிறந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதன் காரணமாக அவங்களுடைய மனைவியை இவரை என்ன செஞ்சிருக்கார், பல நேரங்களிலும் உளவு வேலை பார்த்திருக்கிறார். அப்போதான் வேறொரு அதிகாரியும் இவங்களுடைய மனைவியும் தப்பாக இருந்தது புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அதிகாரிக்கு பிறந்த 3 குழந்தைகள், எனக்கு துரோகம் செய்த மனைவி, இவங்களுக்கு கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் உறுதியாக இல்லை. இந்த உலகத்தில் நல்லா படித்தவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய தப்பு என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த உபேந்திரா தான். நல்லா படித்திருக்கிறார், ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறார், ஆனால் கொலை செய்திருக்கிறார். அதுவும் 4 கொலைகள், அதுவும் திட்டமிட்டு. இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கும் இந்த கேஸ் அப்படிங்கிறது நம்முடைய நீதித்துறையில் களங்கமாகவே பார்க்கப்படுகிறது. நீங்களும் தேடி பார்க்கலாம், உபேந்திரநாத் ராஜ்கோவா அப்படிங்கிற இந்த கேஸ் தான்.
ஸோ இவர் கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வாழ்ந்த அந்த பங்களாவில் இருந்த நீதிபதி எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டாங்க. பிற்காலத்தில் அந்த வீடுகளுக்கு யாருமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் அந்த வீடை தரைமட்டமாக்கினார்கள் நம்முடைய இந்திய அரசாங்கம். ஸோ இப்போது அது ஒரு கோர்ட் வளாகமாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு வரலாறு, ஒரு கலங்க வரலாறு இந்தியாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரட்டும். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.